அஸ்ஸலாமு அலைக்கும். மேகி எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாம, இந்த மாதிரி மேகி கோரிங் செஞ்சு பாருங்க. அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாவும் இருக்கும். இது மலேசியா, சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்பி மேஜிக் மசாலா தான் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் மேகி கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த நூடுல்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வந்து தண்ணியே உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா தளபலான்னு கொதிக்கும்போது மேகி பாக்கெட்டை அது 2ஆ வந்து உடச்சி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு 2 கிண்டி விட்டுட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. முக்கால் பதத்துக்கு வெந்திருந்தால் போதுமானது. இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் கொஞ்சம் வந்து திக்னஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வந்து வடிச்சிட்டு அதை நல்லா சில் தண்ணியில் வாஷ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ தாராளமாக எண்ணெய் சேர்த்து அதில் சின்னதாக பூண்டை கட் பண்ணி கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சிக்கன் பீஸ் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் சாசேஜ் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபிஷ் கேக் சேர்த்துக்கலாம், இல்லை டோஃபு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மலேசியா, சிங்கப்பூர்லலாம் கண்டிப்பாக வந்து ஃபிஷ் கேக் தான் சேர்ப்பாங்க. நான் வந்து சிக்கன் ஸ்லைஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 2 பச்சை மிளகாவை அழகாக வந்து கீறி போட்டுக்கோங்க. நீங்கள் நிறைய பச்சை மிளகா கூட போடலாம். இதில் காரமே தெரியாது. நான் சும்மா 2 பீஸ் தான் எடுத்துருக்கிறதுனால நான் 2 பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ தாராளமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, க்ரீன் சில்லி பேஸ்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அப்படியே வந்து அந்த சாசேஜ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாஸ் எல்லாமே வந்து அப்படியே எண்ணெய் பிசுக்கிற மாதிரி கக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மேகிக்கு வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உப்பும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மசாலாலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க சாசேஜ்லேயும் உங்களுக்கு உப்பு இருக்கும். இப்போது எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மேகி, அதை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து எல்லாத்தையுமே வந்து பெரட்டிக்கலாம். எல்லா மேகிலையும் வந்து மசாலா பெரட்டுற வரைக்கும் நல்லா பெரட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி விட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நடுவில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடனே வந்து கலக்கி விட்டுறாதீங்க. அது மேலே லைட்டாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து அடியில் அந்த ஒயிட் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா நூடுல்ஸையும் அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே வந்து நீங்கள் அப்படியே கொத்தி விட்டிங்கன்னா அழகாக வந்து முட்டை வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா ஈவனாகவும் வெந்துடும். அவ்வளோதான். ஃபைனலாக நீங்கள் வந்து வெங்காயத்தாள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் தான். என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். மல்லிக்கீரைலாம் நான் போடலை. மல்லிக்கீரைலாம் போட்டால் அது இந்தியன் ஸ்டைல் ஆகிடும். ஸோ ப்ராப்பரான வந்து ஒரு மேகி கோரிங் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். நார்மலாக நம்ம எப்போதுமே மேகி செய்கிற மாதிரி செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு, சிக்கன் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரான் கூட சேர்த்தா செஞ்சு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.